தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்த்திடும் நோக்கத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் சுகாதார அலுவலர் முகமது இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டக்கிளை செயலாளர் மாரிமுத்து, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகி நஜிபுதீன், துப்புரவு ஆய்வாளர் மாரிமுத்து, மாவட்ட இணைச் செயலாளர் ஜெனிஃபர், பாலுச்சாமி, களஞ்சியம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பதவி உயர்வு வாய்ப்புகளை முடக்கும் பணி விதிகளை ரத்து செய். தமிழக அரசை ரத்து செய். நகராட்சி நிர்வாகமே ரத்து செய். நிரப்பிட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி எல்லை விரிவாக்க பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கிட வேண்டும். தமிழக அரசே வழங்கிட வேண்டும். தமிழ்நாடு மாநகராட்சி அலுவலர் சங்கம் ஒன்றுபடுவோம், போராடுவோம். வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி. இது மிகவும் கண்டிக்கக்கூடியது. மேலும் நகராட்சியோட பணியிடத்தில் பதவி உயர்வு என்ன செய்யறாங்கன்னா, நகராட்சி பணியாளர்கள் பதவி உயர்வு கொடுக்காம வேற துறைகள்ல இருந்து பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகும்னா, நிறைய பேர்த்துக்கு பதவி அடிமட்டத்தில் இருக்க தோழர்கள் பதவி உயர்வு கிடைக்காம பல நாட்களாக 10 ஆண்டுகளை கடந்தும் பதவி உயர்வு கிடைக்காம இன்னும் வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்டாகவே இருக்காங்க, ரெவன்யூ அசிஸ்டண்டாகவே இருக்காங்க, இன்னொன்று கடைநிலை பணியாளராக இருக்காங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுக்கணும். சரியா? இது போக அரசாணை 10 நாங்கள் பலமுறை ரத்து செய்ய சொல்லி கோரிக்கைகள் கொடுத்தோம். இதனால் வரைக்கும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் தமிழக அரசு பின்தங்கி நிலையில் உள்ளது. இதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுடைய சார்பாக இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். எல்லாரும் கை தூக்கி நல்லா போடுங்க. கை தூக்கணும். வெல்லட்டும். தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம் வாழ்க. தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி சங்கம் மாநகராட்சி அலுவலர் சங்கம் வாழ்க. வெல்லட்டும். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும். நகராட்சி ஊழியர்களுக்கும் மாநகராட்சி ஊழியர்களுக்கும் அரசு ஊழியராக அறிவித்து கருவூலம் மூலம் ஊதியமும் வழங்கிடுக. தமிழக அரசு நகராட்சி நிர்வாகமே அவுட் சோர்சிங் அத்துக்கூலி தனியார்மய அரசாணைகளை ரத்து செய். துறை அலுவலர்களை மாநகராட்சியில் நியமிக்காதே. மாநகராட்சியில் நியமிக்காதே. பதவி உயர்வு பணியிட மாறுதல் கலந்தாய்வு மூலம் நிரப்பிடுக. ஆய்வு